நான் உங்கள் கலை பேசுகிறேங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க. காலையில் எழுந்து வீடை தொடச்சிட்டு இருக்கிற வேலை போய் பார்க்கலாங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே பெல் பட்டன் ஆயிட்டிங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். முதல்ல ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காசி வச்சு நெய்யுங்க. அது ஒரு 100 கிராம் ஆச்சுங்க. இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இது எடுத்து வச்சிடலாம். நம்ம சாம்பார் பொடி வறுத்து அரைச்சி வச்சு ஆற வச்சு பாருங்கள், அதை டப்பாவில் கொட்டி மூடி வச்சிடலாம். இது ஒரு மாதம் வருங்க எனக்கு. காலையில் வேலை முடிச்சிட்டோம். இப்போது டிஃபனுக்கு தேங்காய் பாலும் சேமியாவும் செய்யலாங்க. தேங்காய் பால் நம்ம அரைச்சி பால் வெளியே எடுத்துக்கணும். இது உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிச்சா நாட்டு சக்கரை போட்டுங்க. இது பச்சரிசி மாவு வீட்லேயே அரைச்சி ஆவி கட்டி ஜெலிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேங்க. இப்போ சுடு தண்ணி வச்சுட்டுக்கிறேன். இது நல்லா சால்ட் கொஞ்சம் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் இது போல் உடச்சி விட்டுக்கணுங்க. சுடு தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது முறுக்குழாவிலேயே போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை நேருக்கும்போது கறி வந்துடுச்சு. 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து வந்துக்கிறாங்க. இதில் நம்ம பிரியாணி செய்யலாம். இப்போ கழுவி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். நம்ம
மருமவோ வேலைக்கு கிளம்புறாங்க. காலையில் 10:30 மணிக்கு ஷிஃப்ட்டு. அதனால் அவங்களுக்கு மின்ட்டாக நாங்கள் பிரியாணி செஞ்சு பாக்ஸில் எடுத்து போட்டு மூடிடுறாங்க. அது கூட வெங்காய பச்சடிங்க. இதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சு உடனே பார்த்தா சிங்க் ஃபுல்லாக சாமானும் இதெல்லாம் கழுவி கவுத்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். வேலையெல்லாம் மண்ணு பாப்பா எழுந்துக்காங்கன்னு முடிச்சிடலான்னு பார்த்தங்க. அதுங்காட்டியும் எங்கள் லட்சணா பாப்பா எழுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவள் கூட உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். சாமானும் கழுவில் வீடும் பெருக்கல. அவள் தூங்கினா தாங்க செய்யணும். சுத்தமாக சாமானெல்லாம் கழுவி எடுத்துட்டோம். சிங்க்கும் கழுவிட்டோம். ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் பெங்களூரு காமாக்கியா ஏசி அதிவிரைவு ரயிலில் 11 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் தீவிரம். விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் நடைமுறையில் உயிர் தப்பி பருப்பு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இது கல் சட்டியில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. உப்பு போட்டோம் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது நம்ம வீட்டில் போட்ட வடகம் நம்ம போட்டு தாளிக்கிறதுக்கு இப்போ வச்சுருக்குறோம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. சாதமும் நல்லா கொச்சுங்க வெடிக்கணும். சாமான் நல்லா எடுத்து போட்டு மறுபடியும் வதக்கியாச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.